A mail from God. கடவுளின் கடிதம். இந்த வார சிந்தனைக்கு என் அன்பான பிள்ளையே, இந்த வார சிந்தனைக்கு இணைச்சட்டம் 31:8 கூறுகின்றது, ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. நம் வாழ்க்கையில் சில நேரங்கள் தெளிவில்லாத பாதையாக தோன்றலாம். புதிய தொடக்கங்கள், சவால்கள் அல்லது முடிவுகள் எடுக்கும்போது குழப்பமாயிருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீ ஒருவராய் நடக்கவில்லை. கடவுள் உன்னோடு கூட மட்டும் நடக்கவில்லை, உனக்கு முன்பாகவும் செல்கிறார். நீ முதலில் ஒரு படி வைக்கும் முன்பே அவர் உன் பாதையை தயாரிக்கிறார். நீ காணாத தடைகளை அகற்றுகிறார். உனக்காகவே சூழ்நிலைகளை அமைத்து தருகிறார். பயம் சொல்லும், நீ தோற்றுவிட்டாய் என்று. அந்த நேரத்தில் கடவுள் சொல்லும் வார்த்தைகளை உன் ஆழ் மனதிலே கேள். நான் உன்னை விட்டுவிட மாட்டேன், உன்னை ஒருபோதும் தவறவிட மாட்டேன். உன் இதயம் கனத்திருக்கும் போது நினைத்துக்கொள், நீ அவருடைய பிரசன்னத்தை சுற்றியிருக்கிறாய் என்று. இன்றே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. உனக்காக முன்பே நடந்து செல்லும் கடவுளை நம்பு. இந்த வாரம் நீ எங்கே சென்றாலும், வேலைக்கோ பள்ளிக்கோ கல்லூரிக்கோ புதிய இடங்களுக்கோ எங்கு சென்றாலும், உன் இதயத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள். கடவுள் என்னுடன் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அப்போது அந்த அமைதி உன் பாதங்களை வழிநடத்தும். ஜெபம். அன்பின் பரலோக தந்தையே, நீர் எங்களுக்கு முன் செல்கிறீர் என்ற அருள்வாக்கிற்காக நன்றி. எங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டால் நீர் வழிநடத்துகின்றீர் என்பதை நினைவூட்டுகிறார். பயமின்றி நம்பிக்கையுடன் நடக்க கற்பிப்பீராக. முழுமையாக உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். A mail from God. வலிமை, அமைதி, நம்பிக்கை தரும் வாராந்திர அருள்வாக்கு.